கையெழுத்துகளை கட்டி கொடு ஒரு நிமிடம் ஆத்ம ஸ்தோத்திரம் காலை வேலையிலும் சமூகத்தானவரே இருந்திருப்பார் இப்பொழுது கூட ஆண்டவரே சமூகத்தில் வந்து யாரையும் மக்களை ஆசிரியர் முடியாது சொல்லிக்கிற மாதிரி இந்த காலை வேலையில் கூட ஆண்டவரே நியாயமானதை சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் என் பொறுப்பெடுக்கானதை கட்டளை தலைப்பட்ட எல்லா ஆத்மாக்களும் ஏற்ற வேலை கட்டளை கிருமையாய் முடியாய் நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே ஆண்டவரை ஒவ்வொரு அந்த கோட்டைகளை ஒப்புக்கொண்டு சொல்லுகிறேன் ஆரம்பம் முதல் இறுதி வரை சமூகம் வசனம் ஆண்டவரை கிருபை ஆரோக்கியங்களை நம்பும்படியாக சொல்லுகிறோம் ஆண்டவரே என் பொறுப்பேற்கும் ஆவியானவர் நம்பும்படியாக சொல்லுகிறேன் ஆண்டவரே சமூகங்கள் அர்த்தங்களை ஒப்புக்கொண்டு சொல்லுகிறேன் ஆண்டவரை இந்த ஆராதனை வேலையும் ஆண்டவரை ஒரு செய்திகள் உங்களுடைய வார்த்தை வேலையும் ஆண்டவரை சபைகளும் ஆண்டவர் எல்லா நேரங்களிலும் என்னுடைய கிருபை வசனம் ஆண்டவரை உங்களோட கூட இருந்து நடக்கும்படியாக நான் சொல்லுகிறேன் ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் சிந்தனையும் ஆண்டவரை இந்த கருத்துக்களை ஒப்புக்கொண்டு சொல்லுகிறேன் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்துக்களை ஒப்புக்கொண்டு சொல்லுகிறேன் ஆண்டவரை வந்திருக்க எல்லாரையும் ஆண்டவரை அந்த கோட்டைக்கு ஒப்புக்கொண்டு சொல்லுகிறேன் ஒவ்வொருவரையும் பொறுப்பேற்க ஆண்டவரை வந்திருக்க விரும்பினால் வந்திருக்க விரும்பினால் நீ போகாத ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து விரும்பியாய் நன்மையாக சொல்லுகிறேன் ஆண்டவரை நீரே பொறுப்பெடுத்த ஆரம்பம் முதல் இறுதி வரை கிருபையினால் நிரப்பும்படியாக நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே எல்லாம் கடல் பகிர்ந்து புதியே செலுத்துகிறோம் இப்படி இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறோம் நல்ல பிதாவே ஆமென். ஆராய்ந்து போறோம். புரிந்தவங்க எழுதிக்கலாம், புரியாதவங்க பார்த்துக்கலாம். எல்லாம் முழங்கால் படிக்கலாம், முழங்கால் படிக்கலாம், எடுத்துக்கோங்க. இல்லை என்ன புரியாத அப்படின்னா பார்த்து ஆராதிக்கலாம். சில நிமிட நேரம் கட்டணம் ஆராதிக்க போறோம். சமூகத்தில் வந்திருக்கிறோம்ப்பா வந்து ஒவ்வொரு ஆசீர்வதிக்கானவரே ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா. அர்ப்பணி பாடல் புத்தகத்துல 271வது பாடல் அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவி. இந்த பெரிய பாடல் தான் எல்லாம் சேர்ந்து அசைவாடும் Pull up,
கர்த்தரை கிறிஸ்துவின் சபையில் நிரப்பப் போகிறது. ஒவ்வொரு யாரெல்லாம் யாரெல்லாம் சுகத்தோட வந்திருக்கிறாங்க அப்பா, ஒவ்வொருவரும் பேரும் தேவ பிரசனானது பெருமையாய் நிறைவாய் திருப்பி அழுத்தபடியாய் ஒவ்வொரு வாய்ப்பு கருத்து நிறைவாய் உள்ளதோடு யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ அவங்க இருந்ததை பார்க்க தேவன் சொன்னீங்கப்பா. அவங்க கட்டாக நீங்கள் யாராவது அனுமதிக்கிறீங்க சொன்னீங்கப்பா. ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனானவே ஒவ்வொரு இருந்ததையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறதுக்காக சோதனை செலுத்துகிறோம். ஆண்டவரே அன்றைய இயக்கத்தோடு அன்றைய பாருங்கள் தேசத்து பாருங்கள் வேணாண்டே உடைய தேவ பிரசன இறுதியை சொல்லுபடியாக ஆண்டவரே ஒவ்வொரு இருதயத்தில் உள்ள தேவ வல்லாத தேவ வழிகள் அவள் பாட பாடம் தருகிறாண்டது என்னுடைய மக்களுடைய இறந்தாண்டது விலகிடத்தோடு வந்திருக்கிறாண்டது. ஆனால் வில உள்ளவர்களே மாற்றாண்டது காண்டாக இருக்கிறது மொத்த வேலை அவரை கொடுக்கும்படியாக சொல்லிக்கிறாண்டது. அன்றைய பாட பாடம் தேவ பிரசனது அதை முழுவதும் நிரப்பும்படியாக நான் சொல்லிக்கிறேன். அதை வாழ்க்கை விரிவாய் தருந்த பாடம் தான் கட்டளை சும்மா யாரும் உள்ளதோட நீங்க வந்து போது வார்த்தையை நீங்க மட்டும் போதே நம்புகிற ஒரு நாள் கட்டப்பட்டு போவது என்று சொல்லுகிறேன். நம்புகிற யாரெல்லாம் நம்புகிறாரோ அவர் ஒவ்வொருவரும் ஞாபகம் அது ஒரு நாளும் ஒரு காலம் வெட்டப்பட்டு போகாதபடியானவர்களே மனிதனை கைக்கு ஒப்பு கொடுக்காதபடியானவர்களே என்னுடைய ஆசீர்வதிப்பதற்காக பாதுகாத்துக் கொள்வதற்காக சொல்றோம். முழு இதயத்தோடு தேடுகிறவர்களே அன்றே நீ கைவிடுகிறதே இந்த வார்த்தையை கொள்ளாதவர்களே முழு உள்ளதோடு தேடுகிறானது விரும்பினால் எதிர்பார்ப்படி கேட்கிறானது. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் இந்த பாடலை கற்று எல்லாரும் கலைஞருக்கு உற்சாகமாய் பாடுங்க. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய்
கடைசியில முழு பிளத்தோட ஆராதிங்க, முழு ஆவியோடு ஆராதிங்க. இந்த வார்த்தையின்படி எல்லாரும் கையில கட்டி உற்சாகமாய் வாயிலை கலந்து யாரையும் மனுஷங்களை பார்க்கறதுக்கு கத்தரை நோக்கி பாருங்க. வந்திருக்கிற சபை கத்தருடைய சபை. அதனால உங்களுக்கு ஆண்டவர்களோடு ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. இதனால ஆராதிக்காம இருக்கலாம், ஜெபிக்காம. ஆனா இந்த நேரம் கத்தருடைய நேரம். இன்னைக்கு இந்த ஒரு நாள் கத்தருடைய நேரம், தாராளமாக கத்தருடைய நேரம். அதனால கண்களை மூடி யாரும் மனுஷங்க பக்கத்துல யாரும் பார்க்காதீங்க. நீங்க மட்டும் ஆண்டவர்கள் செய்ய நன்மைகளை உள்ளத்தோட முழு சந்தோஷத்தோட கத்தர் எல்லாம் நன்மை செய்திருக்காரோ அதெல்லாம் தெரிவித்து கத்தர் உள்ளத்தோட நீங்க ஆராதிங்க. நீங்க பிரச்சனையோட வந்திருக்கலாம், ஆனா நீங்க ஆராதிக்க பொழுது வீட்டுக்கு திரும்பி போகும்போது அந்த பிரச்சனை சூழ்நிலைகள் தலைகளாக மாறும். நம்ம ஆண்டவர் நல்லவர், உண்மையில் சர்வலோகத்தின் ஆண்டவர். அவர் மேலும் இன்னும் மாறாத தெய்வமா இருக்கிறார். அவர் இதோ பயங்கரமான காரியங்கள் செய்கிறவர்களா இருக்கிறார். கவலைகள் எல்லாம் என்னென்று வைத்து ஒரு பாடங்கள் எல்லாம் என்னென்று கட்ட சொல்லுகிறார். அதனால முழு உலகமா நீங்க பார்க்கும்போது கத்தருடைய பிரசுரம் இந்த இடத்துல நிரம்புவது நீங்க பார்ப்பீங்க.
ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்ப்பா. புதிய கிருபை கொடுத்தீங்களேப்பா. இன்றைக்கு எல்லோரும் இல்லாத இருக்கிறாங்க. இன்றைக்கு ஜீவனோடு இந்த நாளின் சபையில கொண்டு வரீங்க. எல்லோருமே இருபது ஆராதனை வர முடியாமல் இருக்கிறாங்கப்பா. ஆனா என்ன ஆராதிக்க என்ன சபைக்கு கொண்டு வருவீங்க. அதற்காக மனதார ஸ்தோத்திரம் செலுத்துகிறப்பா. ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுகிறது. நன்மைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறது. இதோ ஸ்தோத்திரம் செய்வர்கள் பலியிடுகிறான் ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்துகிறான் கத்த சொல்கிறார். ஸ்தோத்திரம் பலியிடுகிறான் என்னை மகிமைப்படுத்துகிறான் கத்த சொல்கிறார். நீ ஸ்தோத்திரம் பண்ண கத்த மகிமைப்படுவார். நீ இப்பதான் ஸ்தோத்திரம் பண்ணாங்களா, இப்பதான் ஜபிக்காம இருந்தா, இப்பதான் குடும்பத்தில் பண்ணாங்க, ஆராதிக்காம இருந்தா, பைபிள் படிக்காம ஆண்ட வசனத்தை தியானிக்காம ஆனா கத்த இன்றைக்கு உங்க இருந்து பார்க்க அர்ப்பணிக்கும் பொழுது இன்றைக்கு கத்த உங்களை பயன்படுத்துவார். இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்களோட சூழ்நிலைகளை மாற்றம் பண்ணுவார். இதோட நீ ஆராதிக்கும் பொழுது கத்தோடைய கஷ்டம் ஒரு இடத்துல இறங்குகிறது. இதோ கத்தோடைய ஆவியான கஷ்டம் இறங்குகிறது. விசுவாசிக்கிறேன் மகிமை கத்தோடைய மகிமை ஆவியை முற்றிலுமாக நிலவிருக்கிறது. விசுவாசிக்கிறேன் கத்தனை விசுவாசித்து கத்தனை முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கத்தோடைய சந்தோஷம் கஷ்டம் எழுதி நிலவுற ஒரு புது பலன் ஒரு காந்தாந்திரிகள் மொத்த பலனை கத்தனை உள்ள எங்க கொடுக்கிறார். நீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் மேற்கொள்ளுகிற ஒரு புதிய பலன் ஒரு புதிய அபிஷேகத்தை ஒரு புதிய கிருபையை கத்தனை நீங்க தருகிறார். இதோ புதிய ஈவுகளை கத்தனை நீங்க கொடுக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆராதிக்க ஆண்டவரே கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜீவனோட வைப்பதற்காக ஒரு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீங்க ஆராதிக்க மகிமையோட ஆராதிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர் கேட்க நான் ஸ்தோத்திரம் ஆசிரியர்களுக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய கல்விகளை மாற்றும் போவதற்காக ஸ்தோத்திரம். என்னுடைய பிரச்சனைகளை கண்டு என்னுடைய கடன் பிரச்சனைகளை கண்டு என்னுடைய ஜாதிகளை கண்டு ஆண்டவரே என்னுடைய வேலையை குறித்து நாங்கள் சம்பந்தமாக பண்ணுகிறேன். நீர் போதும் ஆண்டவரை அழைத்தவர் உண்மையுள்ளவர் நீர் போதும் ஆண்டவரே. இதோ உலகத்தின் முடிவு பரியனும் சகல நாட்களில் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்ற வாக்கு கொடுத்தவர் உங்களோட கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரை மனிதர்கள் மாறலாம் ஆண்டவரை அமைதி அழுத்தவரோ இதை சுற்று மாறாததா இருக்கு. அதற்காக மனதார ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இதோ சகல விடுதலை பார்க்கிறார். உடலோடு மகனை நீ ஆராதிக்கிற மகனை நீ முழு விளக்கோடு நீ ஆராதிக்கிற உடலோடு ஆராதிக்கிற இதோ நான் பரவத்தில பார்க்கிறேன். இப்பொழுது தேவனோட கட்டையிட்டு நான் முழுவதை ஆசீர்வதிப்பேன் கட்ட ஒரு சொல்லுகிறார். இதோ ஒரு மட்டுத்தோட இந்த ஆராதனைகளை கஷ்டத்தோடு வந்திருக்கலாம். இதனால் வரக்கூடிய ஆண்டவர் தான் நீங்க உங்களை அனுப்பி வந்திருக்கலாம். நீங்க ஆராதனை உங்களை ஆண்டவர் தான் அனுப்பி வந்திருக்கலாம். நீங்க ஏதோ ஒரு வந்திருக்கலாம். நீங்க ஆண்டவரை நேசிக்கிறதுனாலதான் இன்றைக்கு ஆலயத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவரை நேசிக்கிறார். இன்னைக்கு நாங்க மகளை ஆண்டவருக்கு நீ தூரம் போயிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் மறுபடியும் நன்மை கையினால் எடுத்துக் கொள்கிறேன் கத்த சொல்லுகிறார். கத்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதனையை ஏற்றுக்கொள்வதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. குடும்பத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே வந்து சபையில ஒவ்வொரு ஆராதனையும் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாண்டவரே. ஆண்டவரே இப்பொழுது முழு உள்ளத்தோடு ஆராதனை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திர பலிகளை ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. நீர் மகிமைப்பட மாட்டேங்கிறே. எங்களை சார்ந்து ஒரு கருத்தில் ஒப்புக்கொள்வோம். எல்லா முடி கனம் மகிமை உங்களுக்கே செலுத்துகிறோம். நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. வேதமான வாசகம் கேட்போம். மாறி மாறி வாசிக்க செஞ்சுதான் 34ஆம் அதிகாரம் சங்கீதம் 34 மாறி மாறி கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை.
கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தமானவரே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனத்துக்கும் விலக்கி காத்துக்கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். தீமை துன்மார்க்கனை கொள்ளும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாவார்கள். என்பதே கண்ணியை மூடி ஜெபிப்போம். அன்பு பெருமைக்குள்ள தகப்பனே, அருமையான காலையில் சோதனை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கொண்டு சமூகத்தை கடந்து வந்திருக்கப்பா, எங்களோட பேசும் ஆண்டவரை வந்து ஒவ்வொருவரோட பேசும் வழியை மறுத்து ஆகியோருக்கு வெளிப்பட முடியாது சொல்கிறேன். இவர்கள் என்ன பேச விரும்புகிறீங்களா, அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்களோட பேசுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் பேசுகிறேன், என் சுயசுதனை பேசுகிறாங்க, நீ என்ன பேச விரும்புகிறோ அதற்கு அதை பேச மாட்டேன் ஆகியோர் அடியை மறைகிறார்கள். நீ வெளிப்படுங்கள் தாழ்ந்து இந்த கற்றுவதற்கு வந்து ஒவ்வொருவரையும் நிறைய சிந்தனை செல்லலாம் ஆண்டவரே. ஒரு வார்த்தையை கேட்கான ஒரு சிந்தனை ஒரு ரத்தத்தை பிரித்து சொல்லிக்க ஆண்டவரே. சாதாரண இயேசு நாமத்தை விசுவாசம் ஒவ்வொரு சபை முழுவதும் ரத்தப்பட்டை போட்டு சொல்லிக்கிறேன். சபை முழுவதும் தேவ பர்சனல் நிலைமை வருகின்றாண்டவரே. ஒவ்வொருவரோட பேசும் ஒவ்வொரு சிந்தனை நீ ஆளுநர் செய்ய மாட்டவரே. ஒவ்வொருவரோட பேச மாட்டவரே. உங்களுடைய வார்த்தை கேட்கும்போது அற்புதம் நல்லா நடக்கட்டும் மாட்டது. அதை பொறுப்பெடுத்த வழிநடத்தின எல்லா முக்கியமான மகிழ்ச்சியும் முக்கிய செலுத்தினோம். பேசும் நாமத்தை சொல்கிறோம், தனிச்சும் நல்லதுதான். கரையை விட்டு சட்டமலையிலே சொல்லுவோமா? கரையை தள்ளி அடையிலே சொல்லுவோமா? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 129 அதிகாரம் வசனம் 8ஆம் வசனம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்க சொல்லுவதும் இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா, நம்ம முதல்ல ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கணும். நம்ம சபைக்கு வந்தாலும் சரி, எங்க வீட்டுல இருந்தாலும் சரி, முதலாவது நம்முடைய தேவை என்னன்னா ஒரு ஆசீர்வாதம் தான். நீங்க மக்கள் ஜனங்கள் உலகத்துல அதிகமா பார்த்தா அவங்க எல்லாம் முதல்ல ஒரு பெரிய தேவையே ஒரு ஆசீர்வாதம் தான். அவங்களுடைய தேவைதான் 10% நாளைக்கு அதிகமா வேலைக்கு போறாங்க, சில பேர் கம்பெனிக்கு போறாங்க. அவனுக்கு முதல் தேவை முதல் ஆசீர்வாதம். நாம ஆசீர்வாதமா இருந்தாலும் மற்றவங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும். கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது சங்கீதம் 128 மறுபடியும் வாசிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்வதும் இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்வதும் இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் நாமத்தினாலே உங்களுக்கு அருளப்படும். கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இன்றைக்கு நம்முடைய பலவித ஆசீர்வாதங்கள் என்னன்னா, சில ஆசீர்வாதங்கள் பலவித ஆசீர்வாதங்கள் இருக்கு.
இன்னும் சுகத்தில் ஆசீர்வாதம், அதாவது நம்ம சரீரத்துல நம்ம ஆசீர்வாதம் இருக்கும். சில டைம் அடிக்கடிக்கு பலவீனம் வந்துடுது, அதுல ஒரு சுகம் வேணும். சிலருக்கு இந்த ஆசீர்வாதம் சரீரத்துல ஒரு ஆசீர்வாதம் வேணும்வாங்க. சில பேர் உள்ளத்துல ஒரு ஆசீர்வாதம், சமாதானமே இல்லையா அப்படின்னு சில பேர் அங்கே நிறைய கூட்டத்துக்கு போவாங்க, அது ஒரு ஆசீர்வாதம் சில பேருக்கு. ஏன்னா மக்கள் அப்படிதான் அடையிறாங்க ஆசீர்வாதத்தை, ஒரு நிம்மதி இல்லாத சில பேர் கோயிலா போறாங்க, பரிகாரமா பண்றாங்க, ஆனாலும் பலன் இல்லை சில பேருக்கு, அதை நிறைய செலவு பண்றாங்க, பலன் இல்லை. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். சரீரத்தில் ஒரு ஆசீர்வாதம், ஒரு இருதயத்தில் ஒரு ஆசீர்வாதம், அப்புறம் வீடு கட்டுகிற ஒரு ஆசீர்வாதம், அதாவது வீட்டுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு ஒரு கார் வாங்கணும், பைக் வாங்கணும், ஒரு வண்டி வாங்கணும், அப்புறம் ஒரு இந்த மாதிரி ஒரு பணத்தேவை இருக்கு, அது ஒரு ஆசீர்வாதம். ஒரு செல்வம் கத்தர், அது ஒரு ஆசீர்வாதம். அது போல பலவித ஆசீர்வாதங்கள் இருக்கு. அப்ப நம்முடைய பெரிய ஆசீர்வாதமே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. சங்கீதம் 128:1-4 சொல்லுகிறது, படிங்க. கர்த்தரோ நீதி உள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர். இந்த சங்கீதம் 128:4. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தர் சொல்கிறார், நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா முதல் காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சொல்கிறார், எனக்கு பயப்படுகிறவர்களா இவ்விதமாய் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அப்ப ஆசீர்வாதம் எப்ப நமக்கு வரும்? அப்படி ஆசீர்வாதம் எதிர்பார்க்கணும், ஆசீர்வாதத்துக்கு சில காரியங்களும் செய்யணும். அதனால ஆசீர்வாதம் தடைபடுறாங்க. பல நேரங்களே ஜெபிச்சிருப்போம், ஆண்டவரே இந்த காரியத்துல ஒரு ஆசீர்வாதம், ஒரு சுகத்தை கொடுங்க, இல்லைன்னா இந்த வீட்டுல ஒரு ஆசீர்வாதம் கொடுங்க, வறுமையில இன்னொரு ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு கொடுங்க. நிறைய ஏக்கங்கள் இருக்கும். ஆனா ஆசீர்வாதம் எப்படின்னா, ஆசீர்வாதம் கத்துக்கு ரெடியாக இருக்கணும். ஆசீர்வாதம் தரமாட்டேன்னு சொன்னாங்க, ஏதோ ஒரு மிஸ்டேக், ஏதோ தடை இருக்கு, அது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஜபிப்போம். ஆனா ஆண்டவருக்கு ஏன் ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கலாம் மட்டும் உடனே ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறோம், ஏன் நம்ம ஆசீர்வதிக்கிறோம், உடனே ஆண்டவருக்கு சபை வராது அப்படின்னு சில பேர் நினைக்கிறோம். ஆனா நம்ம ஜபிக்கிற ஏன் அந்த ஜபத்துக்கு பதில் கிடைக்கல அப்படின்னா, ஆண்டவர் ஆசீர்வதிக்கலாம் தயாரா தான் இருக்காங்க. ஆனா ஆசீர்வாதத்துக்கு ஒரு தடை இருக்கும். அந்த தடை என்னன்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்ப அதுக்கு ஒரு தடை நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சொல்லிட்டாருங்க, எனக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வாதம் உடனடியே ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சொல்லுவாங்க, அப்ப எனக்கு பயப்படுகிற மனுஷனை நான் ஆசீர்வதிப்பேன், என்னுடைய காரியத்தில் பயப்படுகிற மனுஷன் நான் ஆசீர்வதிப்பேன். எனக்கு பயந்து என்னுடைய சமூகத்தில் என்னுடைய சித்தத்தின்படி நடக்கிறவனா நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சில பேர் அதுபடி நடத்தாங்க, ஆனா ஆசீர்வாதம் இருக்காது. அது ஆண்டோட சித்தம், ஆண்டோட வேலை வரும்போது அந்த ஆசீர்வாதம் நடக்கும். அதுக்கு தான் நம்ம காத்திருக்கணும், ஜெபிக்கணும். ஆனா விசுவாசத்தை இருக்கக்கூடாது. அப்ப கர்த்தர் சொல்லுவேன், பயப்படுகிற மனுஷனா இப்பதான் ஆசீர்வதிப்பேன். ஆனா சில பேர் ஆசீர்வாதம் விட்டு வேணும்னா ஆனா கர்த்தருக்கு பயப்பட மாட்டாங்க. ஆனா சபைக்கு வருவாங்க, போவாங்க. ஆனா ஆண்டவர் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில பார்த்தோம்னா ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு உடன்படிக்கை, ஒரு உறவு எதுவுமே இருக்காது. சும்மா வருவாங்க, நானும் கிறிஸ்தவன்ற மாதிரி ஒரு உலகத்துல சும்மா அப்படி நடந்து கொள்வாங்க. ஆனா பார்த்தா வெளியில போய் பார்த்தாதான் தெரியுது. இந்த மீட்டிங், அதாவது சர்ச்சை முடிச்சுட்டு வெளியே பார்த்தாதான் சில பேருக்கு தெரியும், நீங்க ஆண்டவருக்குள்ள எப்படி நம்ம சாட்சியா வாழ்றோம், அந்த சாட்சியை காத்து கொள்றோமா. சில பேர் மத்தவங்க கிட்ட உலகத்தை கேட்டா கூட சொல்லுவாங்க, அப்படி இப்படி சபை மட்டும் நல்லா பக்தியா வந்துருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வெளியில போனா அப்படி பேசுவாங்க, இப்படி பேசுவாங்க. ஆனா கர்த்தர் பார்க்கிறார் ஒரு நாள், அவருக்கு நம்ம கணக்கு சொல்லணும். அந்த பயப்படுகிற பயப்பாங்க. அப்ப நம்ம ஜபிப்போம், ஆனா ஒரு பக்கம் ஆண்டவர் பிரிமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது அந்த ஆசீர்வாதம் தடைப்படும். அதுதான் கர்த்தர் சொல்லுவாங்க, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் வீதமாய் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. யோபு கூட பாருங்க, அந்த கர்த்தருக்கு பயந்து முன்னிலைமையும் பின்னலையும் கர்த்தர் அதிகமா ஆசீர்வதித்தார். யோபு பாருங்க, கர்த்தருக்கு பயந்து நீதிமான நடந்து கொண்டார். அவங்க மனைவி சொல்றாங்க, இதோ எல்லாமே கட்ட இழந்து போச்சு, ஆரோக்கியமான ஆசீர்வாதம் எல்லாம் எழுந்தோம் நடுத்தேர்வு சாம்பல் உட்காந்து கொண்டிருக்கு. அப்ப மனைவி சொல்ற யோபுவை பார்த்து, பைத்தியக்கார கூட ஒண்ணு ஆண்டவரை கிறிஸ்துக்கிறேன், ஆண்டவரை தூசித்து மறுதளித்து ஆண்டவர் ஜீவனை விடும்னு யோபோட மனைவி சொல்றாங்க. ஆனா யோபு சொல்ற, பைத்தியக்காரி போல பேசுறாரு, ஆண்டவருக்கு நன்மையை பேசினா தீமையை தரக்கூடாதா? அப்ப அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். இப்ப ஆண்டவர் நம்ம பாடியில் வரும்போது ஆண்டவருக்கு நன்மை சொல்லணும், ஸ்தோத்திரம் சொல்லணும். சில நேரத்தில் நீங்க ஆண்டவருக்கு ஒரு பாட்டைகள், ஒரு உபத்திரங்கள், ஒரு கஷ்டம், ஒரு வறுமை, பலவீனம் அந்த மாதிரி உங்களுக்கு வரும்போது அப்ப நீங்க கர்த்தரை பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லணும், நன்றி சொல்லணும். ஏன்னா கர்த்தரே சோதிப்பார். ஏன்னா யோபுவை ஆண்டவர் அனுமதித்ததுனாலதான் பிசாசு வந்து யோபுவை சோதித்தான். இப்போ அவனை சோதி, ஆனா ஜீவனை விட்டு தொடாத அப்படின்னு. ஆனா சோதித்து பார்த்தான். ஆனா யோபு வந்து விசுவாசத்தை விடல, ஆண்டவருக்கு நன்மையை குற்றம் தீமையும் பெறணும் அப்படின்னு விசுவாசத்தோட இது உறுதியா இருந்தனால ஆண்டவர் யோபு ஒரு விசுவாசத்தை பார்த்து மறுபடியும் ரத்தத்தனையும் ஆசீர்வாதம், அதாவது முன்னிலைமையை பார்த்தும் அவரோட பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது, அவருடைய சித்தம் என்னென்ன பைபிள் வாசிக்கலாம், ஆண்டவர் எப்படி நம்ம எதிர்பார்க்க, கிறிஸ்தவர்கள்லாம் எப்படி வேணா வாழலாம் அப்படின்னு நீங்க நினைச்சக்கூடாது. கிறிஸ்தவர்கள்லாம் இப்படிதான் வாழ வேண்டும். ஏன்னா உலகத்தில் வாழ்வதற்கும் நமக்கு வாழ்வதற்கு நிறைய வித்தியாசம்
வித்தியாசம் உண்டு. சரிங்களா? அதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. அப்ப நம்ம உலகத்தில் வாழ்க்கை மாதிரி வாழக்கூடாது. அவளோட வாழலாம், அவங்களை நேசிக்கலாம், அவளோட பேசலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டோட சமூக பிரச்சனை வரும்பொழுது ஆண்டோட விதனம் சொல்லியிருக்கிறேன், அந்த சாட்சியை காத்து கொள்ளணும். அதனால மத்தவங்க செய்யறாங்க நாமளும் செய்யக்கூடாது, மத்தவங்க போறாங்க நாமளும் போகக்கூடாது. கர்த்தர் பார்க்கிறார். அந்த கர்த்தர் அதை பார்த்துதான் உங்களுடைய சாட்சியை பார்த்துதான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். அதனால கூட சில தடைகள் இருக்கும். சில பேர் குடும்ப ஜபம் பண்ணாத வீட்டுல கர்த்தருடைய பிரச்சனை இருக்காது, கட்டாயம் இருக்காது. அப்படி தினமும் குடும்ப ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டவருக்குள்ள தினமும் இரவு தனி அதாவது பர்சனல் பிரேயர் இருக்கணும், ஒரு தனிப்பட்ட ஜபமும் இருக்கணும், ஒரு குடும்ப ஜபமும் இருக்கும்பொழுது கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் அவர் வசனத்தை தியானித்து ஒவ்வொரு நாளும் ஒரு வேலையை செய்யும் பொழுது கர்த்தருடைய கிருபை உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களோட தங்கி இருக்கும். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு பயந்து நீ உண்மையா இருக்கும் பொழுது, எனக்கு பயந்து நீ நடக்கும் பொழுது இவ்விதமாய் நான் ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு கர்த்தருக்கு பயந்து அவர் பிரியமில்லாத காரியத்தை அப்புறப்படுத்துறீங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடனடியாக உங்க வீட்டுக்குள்ள வருவது நீங்க பார்க்க முடியும். அப்ப சங்கீதம் 32:1 வாசிக்கும். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். சில நேரத்துல நம்முடைய பாவங்கள் நம்முடைய மீறுதல் கூட தலையா இருக்கலாம். ஆசீர்வாதங்கள் கர்த்தர் சொல்லுகிறாங்க, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பாக்கியவான்னாலே என்ன அர்த்தம்னா ஆசீர்வதிக்கப்பட்டான். பாக்கியவான் ஆசீர்வதிக்கப்பட்டான், பாக்கியவதி ஆசீர்வதிக்கப்பட்டது. அதான் அர்த்தம், பாக்கியவான் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க அப்படின்னு. அப்ப நம்ம சில நேரம் ஆசீர்வாதம் அடையிறது இந்த மீறுதல் தான். சில டைம் ஆண்டவரை சரியாக சொல்லியிருப்பான், ஆனால் மீறி செஞ்சிருவோம். அப்ப இந்த பார்க்காத அப்படின்னு சொன்னா மீறி பார்க்கிறோம். அப்ப ஆண்டவரை துக்கப்படுவார், ஆவியானவர்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுவார். அப்ப நம்ம அதை செய்யக்கூடாது. அப்ப நம்ம கர்த்தருக்கு பயந்து அவருடைய மீறுதலை நம்ம மீறாத கர்த்தருக்கு பயந்து அவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது அவருடைய சிஷ்டத்தை செய்யும் பொழுது நம்மை மன்னிக்கப்படுவோம், நம்மை ஆசீர்வதிப்பார். அப்ப பாருங்க, எவருடைய மீறுதல் மன்னிக்கப்படுதோ அவன் பாக்கியவனா இருப்பான். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கணும். இன்றைக்கு யாரும் தெரியாம பாவம் செய்யணும்னா உடனடியாக போய் ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தன்மையானவே உங்க பெரியலான காரணம் நீங்க சோதித்து பாருங்க. எங்கிட்ட என்ன ஏதாச்சும் பிரச்சனை ஆண்டவரே சீக்கிரம் 2ஆம் இடத்துல வந்தா கூட வெறுப்புக்குள்ளமான சந்தேகம் இன்னைக்கு சில பேர் கேட்டா கூட ஒரு பயத்துல ஒரு சந்தேகத்தில் இருப்பாங்க. ஆண்டவர் எப்ப வந்தாலும் எடுத்துக்கொள்வாங்க அப்படின்னு. ஆனா சர்ச்சைக்கு வரதுனால ஆண்டவர் பரலோகம் போயிருந்தேன்னு நினைச்சாங்க. தயவுசெய்து சபைக்கு வரதுனால பரலோகம் போயிட முடியாது. தினமும் பயிர் படிக்கலாம் பரலோகம் போக முடியாது. ஏதோ ஒரு பிதாவை அனுப்பி பிதாவை சித்தத்தை செய்யறவனே பரலோகம் பிரவேசிப்பான்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப அவங்க சித்தத்தை நம்ம செய்யும் போதுதான் பரலோகம் பிரவேசிக்க முடியும். அப்ப ஒவ்வொரு நாள் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, ஒவ்வொரு நாள் சோதித்து பாருங்க. உலக வாழ்க்கையில சபையை விட்டு வெளியே போகும்போது சபைக்குள்ள இருக்கும்போது வெளியே எப்ப சாத்தம் வெச்சிக்க சிங்கப்போட வகை தேடி கொண்டிருக்காங்க. எப்ப நமக்கு இருக்கலாமோ இருக்கு. ஆனா சின்ன கேப் கிடைச்சா சின்ன ஒரு இடம் கொடுத்தோம்னா அவங்க முடியிருக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கை சின்ன மாற்றிடும். அப்ப கர்த்தருக்கு நம்ம பயந்து அவருடைய பிரசனத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு நாள் அணிஞ்சிருந்து அவருடைய சத்தியப்படி நடக்காம ஒப்பு கொடுத்து நடக்கும் பொழுது அப்ப நம்ம ஆசீர்வதிப்பார். அப்ப நம்மளுடைய நிலைமைகளை மாற்றுவார். அப்ப நம்முடைய தலைகள் எல்லாமே மாறும். கர்த்தர் சொல்றார், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுக்கிறவனும் இறக்கம் பெறுவான் என்று சொல்லுகிறது. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவத்தை மறைச்சு ஆண்டு நம்ம போயிட்டு ஆண்டு ஆசீர்வதிங்கன்னா பாவத்தை அறிக்கைட்டு ஒப்பு கொடுத்தால்தான் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். அந்த பாவத்தை அறிக்கைட்டு சொன்னாதான் ஆண்டவருக்கு இறக்கத்தை பெற முடியும், ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் நிறைய பேர் தடையா இருக்குது. நம்ம ஏதாவது பாவம் செய்திருப்போம், ஆனால் ஏதாவது செய்யணும். பாப்ப என்ன பாவம் செய்திருப்பேன் சில பேர் சொல்லுவாங்க. ஆனா நம்ம சோதனை ஒரு பாவம் எதுவுமே செய்யலேன்னு சொல்றதே ஒரு பாவம் தான். ஏன்னா அவன் நீதிமானம் இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம பாவங்கள் அனுதினமா நம்ம ரசிக்கப்படணும். ஒரு நாள் ரசிக்கப்பட்டேன் நேசம் இருக்கா அப்படி அனுதினமும் ரசிக்கப்படும். அனுதினமும் அதிகாலை சமூகத்தில் 1 மணி நேரமாக காலத்துல 10 நிமிஷமாக நான் காத்திருக்கணும். ஒரு 24 மணி நேரம் சொல்லுவாங்க. 10 நிமிஷம் கொடுத்து நேரம் தெரியல. சாக்கு போக சொல்றோம் ஆண்டு பரவாயில்ல எடுத்துக்கொள்ள மாட்டோம். சாக்கு சொல்றோம் பரவாயில்ல வர முடியாது. கற்று ஒரு நாள் 8 நாள் சாக்கு போக சொல்லிட்டு இருக்கோம். ஆண்டு 10 நிமிஷம் கொடுக்காதுன்னு நம்ம கிறிஸ்தவர்களா இருக்க முடியுமா? கற்று ஒரு நாள் கணக்கை வைக்கும் யாரும் எதுவும் மதிக்க முடியாது. அப்ப கற்ற சொல்லுங்க, அவர் 10 நிமிஷமா ஆண்டு சமூகத்துல ஒப்பு கொடுத்து அந்த 4 வச்சுக்க இந்த பரிசுத்த பாதுகாப்பு சிந்தனை பாதுகாப்பு எனக்கு பாதுகாப்பு நானும் பாதுகாப்பு இந்த மாதிரி பேசுகிறேன். தவிர அன்றைய செய்யமான செஞ்சேன். ஆனா என்னோட கருத்துல ஒரு கோர்ஸ் சொல்லிக்கிறாங்க, 4 முழுவதும் பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுங்க. சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. அப்பொழுது கருத்துக்கு ஆசீர்வாதம் வரும். ஜபிக்காத ஆசீர்வாதம் வராது. சில பேர் கருத்து ஆசீர்வாதம் சொல்றாங்க, ஜபிக்கவே மாட்டாங்க, சம்பந்தம் கேட்டாங்க. அதனால நீங்க ஒப்பு கொடுத்து ஜபிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் வரும். நீதிமொழிகள் 28:13-14. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு இருக்கிறவனோ
பயந்திருக்கிறவன் பாக்கியவான். தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். கர்த்தர் எப்பொழுதும் நம்ம பயந்திருக்காரு. ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறார், எப்பொழுதும் பயந்திருக்காரு. பயந்ததுன்னா ரொம்ப பயந்துருக்காரு. அதுக்கு ஆண்டோட சமூகத்தை நம்ம எப்பொழுதும் இருக்கணும். அவருடைய சுத்தத்தை செய்கிற பயம். அதாவது கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு எப்பொழுதும் பயந்திருக்காரு. அதாவது பயந்திருக்குன்னா நான் ஒரு சில டைம் வெளியிலேக்காக வாழ்க்கை சில பாவம் செய்யற மாதிரி வரும். ஆனா அப்பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிற ஏவுதல் கொடுப்பார், இதை செய்யக்கூடாது தப்பாச்சு அப்படின்னு. ஆனா சிலருக்கு பக்கத்தில் செய்யலாம் கன்சலாம் சொல்லுவாங்க செய்ய அப்படின்னு. ஆனா நம்ம கர்த்தர் நம்ம பயப்படும். அப்போது ஏவுதல் வரும். அப்பொழுது நம்ம டக்குனு கர்த்தருக்கு பயந்து இல்லை நான் செய்யலாம் கர்த்தர் சொல்லிட்டு உப்பு கொடுத்து அதுலேருந்து வெளியே வந்துடும். அப்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. அதை நீங்க பார்க்க முடியும். அதை கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது காரியத்தை பார்க்கிறோம். அவருடைய நாமத்துக்கு முதலாவது காரியம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதற்கு. இந்த காரியங்களை நீங்க ஃபாலோ பண்ணும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகணும். இரண்டாவது காரியம், அவர் நாமத்தை அறிந்தவர்களுக்கு ஆசீர்வாதம். சங்கீதம் 91 அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார், அதாவது என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிற அந்த இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அதாவது என் மகன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறான், அவன் இருதயத்தை பார்ப்பான். நம்ம வெளியே 4 பேருக்கு முன்னாடி சும்மா பக்தியா இருக்கிறது வேற, அந்த அந்த விஷயத்தை பார்க்கிறார். ஒரு தனிப்பட்ட அவர்கள் தனிமையை கர்த்தர் இருக்கும்போது தக்கவனை பார்க்கிறார். நீ அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற. ஆனா தனிமை எப்பெல்லாம் இருக்கிறீங்களோ சில பாவ சோதனை சொல்லப்படுது. உடனே கர்த்தர் ஆண்டோட ஜபம் பண்ணுங்க, பாடி கொடுத்தீங்க. ஆனா தனியாக இருக்கும்போது அதிகமா ஜெபிப்பேன். கண்டிப்பா ஆண்டோட சமூகத்தில் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஜபித்துக் கொண்டே இருப்பாங்க. அந்த ஜபிக்க ஆண்டோட பர்சனல் நிரம்பும். அதனால ஜபிக்க ஒரு பர்சனல் பெயர், அதாவது இன்னும் வளர்ச்சி கிடைக்கும். ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். கர்த்தரை பயன்படுத்துவதை நீங்க பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. அதாவது அவருடைய வாஞ்சிற்கு அவருடைய நாமத்தை அறிந்தவர்களுக்கு என் தேவன் சர்வ லோகத்தின் ஆண்டவர், சர்வ வல்லமை உள்ளவர், இயேசுவிற்கு என்று மாறாத தேவனாக இருக்கிறார். அதாவது நாமத்தை அறிந்திருக்கிறார்கள். இயேசுடைய நாமம் எவ்வளவு பெருசா வரி சில பேர் அதான் இயேசு யாரு, அதாவது அவர் நாமம் எவ்வளவு பெருசுனே தெரியல. ஆனா நிறைய பேர் மனுஷனை தேடி நம்ம ஓடிக்கிறோம். நம்ம இயேசு எப்படிப்பட்ட ஆண்டவர் சில பேருக்கு தெரியல. அவர் வல்லமையை பற்றி தெரியல, அவர் சிலுவையை பற்றி தெரியல. நம்ம சிலுவை எல்லாமே நமக்காக சுமந்து தீர்த்தாரு. ஆனா நம்ம ஜெபித்தா கேட்டா பெற்றுக்கொள், கேளுங்கள் அப்போது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் வசனம் சொல்லுது. கேளுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் ஆண்டவர் சொல்லிட்டார். பைபிள் வசனம் எல்லாமே கிளியரா இருக்கு. நாம பைபிளும் படிக்கிறது, ஆனா ஆசீர்வாதத்தை வேணும் சொல்லிட்டு இதை கடமை இருக்கிறோம். கட்டளை தேடினாதான் அவர் பதில் கொடுப்பார். தேடு, அதாவது எளிய போல, அதாவது எலிசா போல கட்டளை நம்ம தேடணும். எளிய போல கட்டளை தேடும் பொழுதுதான், ஒரு விசுவாசத்தோடு தேடும் பொழுதுதான் கட்டளை அவர் நாமத்தை அறிந்து இயேசு எனக்காக யாரும் செய்து முடிப்பார். அந்த விசுவாசத்தோடு நீங்க அவர் தேடும் பொழுது அவர் நாம அந்த எனக்காக யாரும் செய்து கொடுப்பீங்க, இந்த காரியமாலே வாய்க்கும் அப்படின்னு நீங்க அவரை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கட்டளை இருக்கும். ஏன்னா அவர் நாமத்தை நீங்க அறிந்திருக்கணும். அவர் நாமத்தை மறைச்சு பண்ண விட விசுவாசம் வேலையை உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். டேரக்ஷன் கொண்டு போது விசுவாசோட வேலையை. அதனால நீங்க கர்த்தருக்கு பயந்து அவருடைய நாமத்தை முதல்ல தேட இருக்கும். சாத்தான் வரும்போது கூட நீங்க சொல்லணும், விசுவாசம் நான் இயேசுவின் பிள்ளை, அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறேன், அதெல்லாம் 2 நாள் எதுவும் செய்ய முடியாது, நான் இயேசுக்கு சொந்தம் அப்படின்னு நீங்க சொல்லி அவனை எதிர்த்து நீங்க சொல்லிக்கும் பொழுது அவன் ஓடி போவான். அப்ப நீங்க அவன் நாமத்துல மருந்துக்கணும். ஆனா எப்படி பயன்படுறது தெரியல. அப்ப நீங்க அதிகமா வாசிக்க பைபிள் வாசிக்க அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி எழுதி படிக்க வைக்கும்போது அப்படி அந்த வசனம் ஒரு ஆபத்தை காட்டு கூப்பிடு நான் உங்களை விடுவிப்பேன் என்று சொல்றாருன்னா நாம் ஆபத்து நேரம் மனுஷனே தான் கூப்பிடுறாங்க. அவங்க உதவி செய்வாங்களா, இவங்க உதவி செய்வாங்க. ஆனா ஆபத்து நோக்கி ஆபத்துல பேசப்பா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன கூப்பிடும் பொழுது நான் வந்து உதவி செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நாமத்தை நோக்கி கூப்பிடு, நானும் ஆசிரியர், நான் உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறேன். அப்ப நீங்க அந்த நோக்கி கூப்பிட்டாதான் அவங்க உதவி செய்வாங்க. எப்ப நீங்க கூப்பிடுவீங்கன்ற ஒரே ஒரு காரணம் தான் இன்றைக்கு வரைக்கும் ஒரு எயிட் இருக்கலாம். அப்ப ஏகத்தோடு காத்திருக்கிறார். வாசல் இதோ கதவை வாசப்படி கதவை தருகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவுக்கு தான் பிரவேசிக்க விரும்புகிறேன் வசனம் சொல்லுது. அப்ப நாம தான் அவர் எழுதிட்டு கதவை அவர் தட்டுகிற ஒரு நாம நாம திறக்காம இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் எப்ப நீங்க கூப்பிடுவீங்க, ஆண்டவரே ஒரு காரியத்தை உங்களுக்கு உதவி செய்யும், ஆண்டவரே இந்த காரியத்தை விடுதலை தான், இது ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளைகள், நான் எவ்வளவோ ஜபிக்கிறான
ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, ஏதோ வாக்கு பெருமையாவே இருக்குது அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க கூப்பிட கூப்பிட கூப்பிடலாம் ஆண்டவரே இயேசுவே ஒரு மாதிரி கூப்பிட்டு பாருங்க. சந்தேகப்படாம இயேசு எனக்கா யாரும் செய்து முடிப்பார் அப்படின்னு விசுவாசத்தை கூப்பிடுங்க. பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும், ஆனா அது உங்களுக்கு கலந்து போயிடலாம். முடிவு பாருங்க நிலைத்திருப்பவங்க தான் ரசிக்கப்படுவாங்க. முடிவு பாருங்க ரசிப்ப காத்து கொள்கிறவங்க தான் ரசிப்பாங்க. முடிவு பாருங்க நிறைய முடிவுக்காரங்க முடிவு செஞ்சு கடைசி நேரத்தில் ரசிப்பு இழந்து போயிடுறாங்க. ஆனா முடிவு பாருங்க கடைசி நேரத்தில் ரசிக்கப்பட்டிருக்கும். முடிவு பாருங்க ஆண்டவர்களை நினைத்த தான் பார்க்கணும் போக முடியும். ஏன்னா ஆண்டவர் எப்போ வருவான்னு தெரியாது. ஆனா ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக அது கடைசி காலம் இருக்கு. கடைசி காலத்தினால ஆண்டவர் சீக்கிரம் சமீப பருவத்திலிருந்து நம்ம மத்தியாக வர போறாங்க. சீக்கிரமா ஒவ்வொரு நாள் ஆயத்தமா இருக்கணும். ஏதோ வந்தா போனா இருக்கக்கூடாது. அப்ப கரெக்டா சொல்லி நமக்கு அறிந்தவர்களை தான் நான் ஆசீர்வதிப்பேன், நோக்கி கூப்பிட நான் ஆசீர்வதிப்பேன். நீதிமொழி 28:14 சொல்லுங்க. அப்புறம் சங்கீதம் 9:10. சொல்லுகிறார், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை, அதனால் உமது நாமத்தை அறிந்தவர்களும் உண்மை நம்பியிருப்பார்கள். அப்ப நம்ம ஆண்டவரை நம்பும் பொழுது, ஆண்டவரை தேடும் பொழுது அவர் நம்மை கைவிட மாட்டார். வசனம் சொல்லு 18வது வசனம் வாசிங்க. எளியவன் என்றைக்கும் மறைக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப் போவதில்லை. எளியவன் என்றைக்கும் மறைக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப் போவதில்லை. கர்த்தர் சொல்கிறார், நம்ம எளிமையா தான் இருக்கிறோம், நம்ம சிறுமைப்பட்டுதான் கிடைக்கலாம். சொல்லுவோம் நிறைய சிறுமைப்பட்டு கிடைக்கல, உதவி செய்ய ஆத்மீக இல்லை அப்படின்னு சோர்ந்து போயிருக்கணும். ஆண்டவர் சொல்லிட்டார், எளிவன் என்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை. ஆண்டவர் ஒரு நாள் நம்ம மறவாத தேவன். இதோ என்ன மறக்கப்படுவதில்லை வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப எளிவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவது இல்லை. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஒருபோதும் கெட்டு போவது. ஆண்டவர் நம்புகிறவங்க ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தர் ஒரு நாளும் ஆசீர்வதிக்காமல் விட மாட்டார். இன்னைக்கு ஆசீர்வாதம் செய்ய நீங்க வந்திருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்ல இன்னைக்கு அவங்க ஆசீர்வதிப்பேன், எதுக்கான இருக்கிறியா நான் ஆசீர்வதிப்பேன், சிறுமைப்பட்டு இருக்கிறியா நான் ஆசீர்வதிப்பேன். இதோ ஏற்ற காலம் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைகள் அடங்கியிருங்கள். வசனம் சொல்லுது, அவர் பலத்த கைகள் அடங்கி இருக்கும் போதுதான் அவர்கள் ஏற்ற காலத்தில் உயர்த்தும் போது அப்ப உங்களை ஆசீர்வதிப்பார். ஏற்ற காலத்தில் அவங்க உயர்த்தணும்னா, ஏற்ற காலத்தில் அவங்க ஆசீர்வதிக்கணும்னா, ஆண்டு ஆசிரியர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா அதுக்கு ஒரு நேரம் இருக்கும். இன்றைக்கு நம்மளோட சூழ்நிலையை பார்த்தா நடக்கவே நடக்காதுன்னு மனுஷன் சொல்லியிருக்கான், எனக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றான். ஆனா கர்த்தர் சொல்லுவாங்க நடக்க பண்ணுவான். அல்லேலூயா. அப்ப ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவர் பலத்த கைகள் அடங்கியிருங்கள். அப்ப சொல்லுறார், அப்பொழுதும் ஏற்ற காலத்தில் நான் உயர்த்துவேன். எனக்குள்ள நீ அடங்கிறீங்க, எனக்குள்ள எப்பொழுதும் இரு, என்னோட கருத்துக்குள்ள இரு. ஒவ்வொரு நாள் ஜபிக்கிறியா, ஜபிக்க முடியல, ஆனா அற்புதத்தை காத்து கொண்டு அற்புதத்துக்காக எண்ணி கொண்டு அப்ப அண்ணா ஆலயத்திலிருந்து ஜபித்து கொண்டே இருக்கிறார், அனுப்பி கொண்டே இருக்கிறார். அப்புறமா தான் ஆண்டவர் குழந்தையை கொடுக்கிறார், கண்ணீரை பார்த்து கொடுக்கிறார். நீங்க கண்ணீரோடு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜபித்து கொண்டு இருக்கலாம், ஆனா பதில் வராமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்ல ஏற்ற காலத்தில் அதை நான் தருவேன், ஏற்ற காலத்தில் நீ கைக்குள்ள அடங்கிடு. அப்ப என் கைக்குள்ள நீ அடங்கி இருக்கும் பொழுது கைக்குள்ள சும்மா அப்படியே இருக்கக்கூடாது. ஆண்டு ஒவ்வொரு நாளும் அடுத்த ஜபித்து கொண்டே அந்த வாக்குத்தத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டு இருக்கணும். அது ஏற்ற வேலையை ஏற்ற நேரத்தில் கர்த்தர் கூட ஆசீர்வதிக்க வளர்க்கிறாங்க. எப்படி ஆசீர்வதிப்பா தெரியாது, என்ன மனிதனை கொண்டு ஆசீர்வதிப்பான்னு தெரியாது. இந்த காரியம் எப்படி நடக்கும் முடியவே முடியாதுன்னு மனுஷன் சொல்லிக்கலாம். நடக்காத காரியத்தை தான் ஆண்டாள் நடக்க பண்ணிருக்கு. எல்லாருமே மாட்டான்னு சொல்றவங்க எல்லாருமே செய்கிறது முடியாதுன்ற காரியத்தை முடிவு செய்கிறது. ஏன்னா அவன் கடலை கிடந்தவர் நம்ம ஆசீர்வதிக்கலாம். இந்த வானத்திலிருந்து அப்பங்களையும் எல்லாம் போஷிக்கிற தேவனா இருக்கலாம். அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை பார்ப்போம். துதிக்கும் பொழுது ஆசீர்வாதம். துதிக்கும் பொழுது ஆசீர்வாதம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. கரங்களை மலையிலே சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அதுதான் சொல்லுவேன், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, குருவிலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சரி சகல உலகங்களை மறவாதே என்று சொல்லலாம். ஆனா ஏன் சொல்லணும் சட்டை நமக்கு யோசிக்கிறது, சும்மா சொன்ன கர்த்தரை முச்சுக்குள்ளி வைக்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவோம், சொல்லி ஓடிடுவோம் அப்படின்னு. ஆனா கர்த்தர் சொல்லலாம், அது மறக்கக்கூடாது. எப்பொழுதும் எந்த ஜபம் நீங்க செய்தாலும் சில டைம் அதுதான் பிரச்சனையே. எந்த ஜபம் செய்தாலும் ஆண்டுகள் செய்ய நண்பர்களுக்காக முதல்ல ஸ்தோத்திரம் தான் செலுத்தணும். ஸ்தோத்திர பலிகள் ஆண்டவர் மகிமை பட்சம் முதல்ல நீங்க தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லா ஜபத்தினாலும் வேண்டுனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க வசம் சொல்லுது. அப்ப நம்ம முதல்ல எந்த ஜபம் பண்றதுக்கு முன்னாடி ஆண்டோட
ஸ்தோத்திரம் அவன் ஸ்தோத்திரம் பண்ணும்போது அந்த வேண்டுதல் கேட்கப்படும். அப்ப ஆண்டவர் செய்த நன்மைக்காக ஆண்டவர் நான் ஜீவனோட இருக்கவே நன்மை தான். அப்ப கட்டளை சொல்லும் முதலாவது ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு பண்ணியிருக்கான். அப்ப முதலாவது நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி அதுக்கு ஆண்டவரை ஒரு 10 நிமிஷமா புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு 10 நிமிஷமா வசனத்தை படிச்சு தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டு ஆண்டவருக்கு நீங்க ஜபத்தை நீங்க ஏறெடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க நன்றி சொல்லலாம். அப்ப நீங்க கட்டளை நான் எக்காலத்தும் ஸ்தோத்திருக்கேன். அவர் துதி எப்போதும் நம்ம வாயில இருக்கும். துதிக்கிற வாய் புலம்புற வாய் துதிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க துதிக்க தான் உங்க குடும்பம் மாறுற சூழ்நிலை மாறுறதை நீங்க பார்க்க முடியும். அப்ப நீங்க ஒரு பக்கம் வாய் புலம்பிக்கிட்டு ஒரு பக்கம் துதிக்கிறோம் அப்படி இருக்க முடியாது. விசுவாசத்தோட துதிச்சீங்கன்னா பழம் பண்ணீங்க, புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க துதிக்க மாட்டீங்க. அதெல்லாம் அப்ப நீங்க எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துக்கோங்க. அப்ப நீங்க கத்தல் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஒரு சில காரியங்கள் வாய்க்கப்படும். சில டைம் ஸ்தோத்திரம் பண்ணாதனால கூட உங்களோட ஆசீர்வாதம் நிறைய இருக்கும். ஆனா நீங்க ஆண்டவர் நல்ல முதலாவது அதிகாலை எப்ப பண்ணாலும் 10 ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு 10 நிமிஷமாவது ஆண்டவரே ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிழ்படுத்த வசனங்களை தியானித்து நீங்க ஜபிக்கும் பொழுது அப்பொழுது நீங்க ஆசீர்வாதத்தை தர முடியும். அப்பொழுது ஒரு காரியம் வாய்க்கப்படும். இதோ இந்த காரியத்தை வாய்க்கப்படுகிற தேவன் சொல்லுகிறார். இதோ அப்பொழுது ஒரு துதிக்கும் பொழுது அவர் துதி எப்பொழுதும் வாய்க்கும். அப்ப நீங்க எப்பொழுதும் துதிக்க உங்களுடைய காரியங்கள் வாய்க்கப்படும். ஆண்டவர் வசனத்திலே இருக்கும் பொழுது காரியங்கள் வாய்க்கப்படும். நீங்க ஆண்டவருக்கு தூரமா போயிட்டு ஆண்டவரும் மறந்துடுவார். நீங்க ஆண்டவர்னால நீங்க எப்பொழுதும் ஆண்டவருக்கு தூரம் போகாம இருக்க நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. பாதுகாப்பு விடுதலை அப்படின்றதான் அப்படிதான் வரும். அப்ப நீங்க கத்தருக்குள்ள இருக்கும்போது அந்த பாதுகாப்பு உங்களுக்கு கட்டளை இருக்கும். அப்ப நீங்க ஆண்டவரை துதிக்கும் போது என்ன ஆகும் சில டைம் நீங்க யோசிச்சு பார்க்கலாம். சில டைம் நான் கம்பெனியெல்லாம் வேலையெல்லாம் பார்த்து வீட்டுக்கு வந்துருக்கிறேன். அதெல்லாம் சமைக்கு 10 வருஷம் வீட்டுக்கு வந்துருக்கிறேன். ஒரே கிழமை எனக்கு காய்ச்சல் முடியல. அப்ப அங்கேயே இருந்தாலும் நினைச்சேன். அப்பாச்சு பஸ் அப்படியே சோர்ந்து காய்ச்சல் அடிக்க தெரியுது. அப்படியே பஸ் ஜனங்களோட சீட்ல உட்காந்து வந்துருக்கிறேன். அப்ப பாட்டுக்கிட்டே வந்து நம்ம புதிய பாடு வெளியில சரியில்லை. அவ கிட்டே வந்து திடீர்னு பாட்டு கேட்க திடீர்னு ஒரு பஸ் அந்த பஸ்ஸுக்குள்ள நிலம்போது நான் உணர்ந்தேன். அப்ப பாட வீட்டுக்கு வரதுக்குள்ள அந்த கிழமை நான் மாறிட்டு உணர்ந்து அலேலுயா. அப்ப நீங்க பாட ஆண்டவரை மகிழ்ப்படுத்த அந்த பிரச்சனை உங்களுக்குள்ள நீங்க வருவதை உணர முடியும். அதனால நீங்க அவர் துதிக்கும் பொழுது விடுதலை உண்டாகும். பைபிள் நிறைய பேரை பார்க்கலாம். துதிக்கும் பொழுது சிறைச்சாலையும் உடையுது, துதிக்கும் பொழுது அற்புதம் அடையாளம் நடக்குது. அப்ப நீங்க ஆண்டவரை துதிக்கும் பொழுது சட்டை ஆசீர்வாதம் நடக்கும். அதனால கூட தடையா இருக்கும். அப்ப நீங்க ஜபிக்கும் பொழுது ஆசீர்வாதம் தடையா இருக்கும். அதை எப்பொழுதும் ஜபத்துக்கு இழுத்துருங்க சொல்லுகிறது. அப்ப நம்ம ஜபிக்காத இருக்கிறதும் ஒரு ஆசீர்வாதம் தடதான், ஜிக்காம இருக்கிறதும் ஒரு ஆசீர்வாதம் தடதான், ஆண்டவரை மையப்படுத்தாம இருக்கிறதும் ஆசீர்வாதத்தை தடதான். அப்ப நீங்க எப்பொழுதும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாதம் தடையா இருக்கு. அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு வந்தவராக இருக்கிறார். சரிங்களா? கரங்களை வைத்து வேலையிலேயே சொல்லுவோமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு விளக்கம் உள்ள தகப்பனே, அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு பேர் உண்மை செலுத்தினாரோ வந்து நான் வாசம் பண்ணுவேன்னு சொன்னீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இப்பொழுது வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு இருக்கிற வார்த்தை பதிவிட்ட ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் இருந்து நீ ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு சுகத்தை கட்டளையிடுங்க. இந்த வார்த்தையை உங்களோடு பேசுவதற்காக ஸ்தோத்திரம். அதை ஒவ்வொருவரையும் அவர்கள் பக்கத்திற்காக ஸ்தோத்திரம். நான் வார்த்தையை மறுரூபப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் ஜபங்களை எல்லாம் நீ கேட்டீங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாத்தையும் மகிமும் கேள்வி செலுத்திக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. அப்போ சில விசுவாச பிரமாணத்தை வாசிக்கிறோம். அறிவிப்பு வியாழக்கிழமை அடுத்த வாரம் யாருமே இல்லை கூட்டம். மாதவி வீட்டுல இந்த வாரம் வியாழக்கிழமை குடும்ப கூட்டம் தான் வந்திருக்கோம். அப்புறமா இது உண்டே வாங்கிட்டு போயிருக்கேன். உண்டே சாம்பல் புதன் வந்து சாயங்காலம் 6 மணிக்கு
வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு அதெல்லாம் ஆரம்பிச்சிருங்க. கத்தனுடைய ஆசீர்வதிப்பார். நேரத்தை வந்து சீக்கிரம் முடிச்சிடணும். அப்புறம் நம்முடைய சிஎஸ்ஐ ஈரோடு சேலம் திருமண்டலத்தின் முதல் பேராளர் நேற்று காலமானார். ஜேக்கப் லிவிங்ஸ்டன் அவங்க வந்து நேற்று மருத்துவ கட்டப்பள்ளி எடுத்துக்கிட்டார். அதாவது இது மேட்டூர் வந்தவங்க தெரியும். பஸ்ல ரீசெண்டா வரவேற்பு விழா நடந்தது. அவங்க வந்தவங்களுக்கு பஸ்ல வந்தவங்க தெரியும். நேற்று இறந்துட்டார் காலையில். அதனால அதுவும் உங்களுக்கு அறிவிப்பாக அவர்களுக்காக அவர் குடும்பத்தின் ஆறுதலுக்காக 4 நிமிஷம் கண்டெக்ட் பண்ணி சவசி அன்பும் பிரகமுள்ள தகப்பனே அருமையான ஸ்தோத்திரம் பாஸ் அந்தவரை இப்பொழுது அல்லது சிஎஸ்ஆர் திருமண்டலத்தின் முதல் பேராக இருக்கிறார்களே ஜேக்கப் லிவிங்ஸ்டன் அவர்களுக்காக ஜபிக்கப்படுகிறார். குடும்பத்திற்காக ஜபிக்கிறார்கள். அன்றைக்கு அவர்கள் அவர் நல்ல போராட்டத்தை போடினார்கள். ஓட்டத்தை முடித்தால் விசுவாசத்தை காத்துக் கொண்டார். வார்த்தை இப்படியானவரை அவர்களை எடுத்துக்கொள்வதற்காக நன்றி செலுத்தும். ஆண்டவரை ஆனாலும் ஆண்டவரே அவர்கள் மூலமா நிறைய பேர் ஆசிரியர் அன்றைய நம்ம குடும்பத்துக்காக ஜபிக்கிறோம். அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் ஆண்டவரை மத்திய அரசு நான் காணப்படுவதற்காக ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய சசுகளை இடைப்பாடுவதற்காக ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஜேக்கப் லிவிங்ஸ்டன் ஐயாவுக்காக ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஒரு பெராய கட்டத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் மூலமா நிறைய பணிகளை சிகிச்சைக்காக நீ தந்ததற்காக நிறைய சபைகளுக்கு அநேக சபைகளுக்கு தந்ததற்காக ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க குடும்பத்திற்காக நான் ஜபிக்கிறாண்டவரே. அவளை இழந்தாலும் ஆண்டவரே உங்கள் சமூகத்தை நின்று இழந்தாலும் ஆண்டவரே மகிழ்ந்தோ அதற்கு அவர்களை காணப்போவதற்காக நாங்கள் மகிழ்ச்சியோடு காத்திருக்கிற மாட்டவரே. அவன் குடும்பத்தின் ஆறுதலுக்காக நாங்கள் சொல்லிக்கிற மாட்டவரே. ஒரு சபையாக நம்ம ஒற்றுமையாக அதை நான் கூட சொல்லிக்கிறோம். அனைவர குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிய மாட்டவரே. அவன் குடும்பத்திற்கு ஆறுதல் தேவன் என்று சொன்னேன். அவன் குடும்பத்துக்கு நீ ஆறுதலின் தேவனா இருந்து அந்த ஒவ்வொருவருக்கும் நீ ஆறுதலை தருபடியா சொல்லிக்கிறோம். குடும்பத்துக்கு நல்ல ஒரு சமாதானத்தை தருபடியா சொல்லிக்கிறோம். அவளை பாதுகாப்பை கட்டளையிடுபடியா சொல்லிக்கிறோம். நல்ல ஒரு சுகத்தை கல்வியை தருபடியா சொல்லிக்கிறோம். ஆண்டவரே அவன் தொடர்ந்து ஊழியர் நிறைவேற்ற மாட்டவரே. அவளை குடும்பத்தை கொண்டு சுத்தம் அதை நிறைவேற்றும்படியாக சொல்லிக்கிறோம். அன்றைய அவர்கள் தேவ தூதலை கட்டளைக்கு அன்றைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடம் ஆண்டவரே அவர் நல்ல சுகத்தை கருத்தி ஆரோக்கியத்தை கொடுத்து அவங்க ஆறுதலை எவ்வளோ மனுஷன் ஆறுதலை சொன்னாலும் ஆண்டவரே அந்த ஆறுதலை ஏற்றுக்கொள்ள முடியாத ஆண்டவரே. அந்த வேதனை ஆண்டவரே நீர் ஆறுதல் தேவனாக இருக்கிறதுனால நீர் அவங்களை சந்திய மாட்டவரே. இன்றைக்கு அவங்களை சந்தியம் அவங்க குடும்பத்துக்கு ஆண்டவரே சபையெல்லாம் சேர்ந்தாண்டவரே. ஜேக்கப் லிவிங்ஸ்டன் அவங்க குடும்பத்துக்காக ஜபிக்கணும். வருமானத்தோடு உள்ளத்தோடு ஆண்டவரே அவன் குடும்பங்களை நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவன் குடும்பத்திற்கு இருதயத்தின் காயத்தை நீ கட்டுப்படியாக சொல்கிறோம். அவன் இருக்கு நான் காயத்தை நீ ஆற்றும்படியாக நான் சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவனுக்கு நல்ல ஒரு ஆறுதல் தேவனாக இருந்து அவங்களை ஆறுதல் படுத்தும்படியாக நீ சொல்லிக்கிறான் ஆண்டவரே. அவனுடைய திருமைகளை நீ தரும்படியாக சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பார்த்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த சமூகத்தின் குடும்பத்தை நான் ஒப்புக்கொண்டு சொல்லிக்கிறேன். அவன் விரும்பும் எந்த கிரியைகளும் விரும்பாதபடி எந்த மனிதர்களும் எந்த விசுவாச கிரியைகளும் விரும்பாதபடி ஆண்டவர்கள் வேலை அடைந்து ரத்த கோட்டைகளை ஒப்புக்கொண்டு தான் சொல்லிக்கிறேன். ஆண்டவரை பொறுப்பெடுத்து வழிநடத்தும் எல்லா கனம் மகிழ்ச்சியும் மிகேஸ்வரத்தில் நாமத்தில் சொல்லுகிறோம். அந்த ஜீவனம் எல்லாம் காணிக்கை பாடலாக அறிவிப்பு வேற காணிக்கை பாடலாக அழகான அருமையானவர் இந்த பாடலை பார்ப்போம். அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் இன்றைய பாடலை பாடுவோம். அழகானவர்
கூட ஜெயிப்போம். அன்பு மிரட்டமுள்ள தகப்பனே, இந்த காலையிலுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நியாயம் கூட ஆண்டவரே, ஆராதனை கூட நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனையும் ஆண்டவரே, செய்தியும் ஜெபம் ஆண்டவரே, எல்லாமே நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. அந்த ஒவ்வொருவரும் பெருமையாக வந்தவர்களே நீங்க ஆசீர்வதித்து திரும்ப அனுப்புவதற்காக ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க ரிப்போர்ட்டோடு வந்தவங்க ஆண்டவரே, ரொம்ப சந்தோஷமா மாறும் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவருக்கும் சந்தோஷம் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம், அவரை இருந்தங்களை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். இதோ மறுபடியும் எலும்பு தூசியை உதவிட்டு எலும்பு என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே மறுபடியும் எழுப்புவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்க சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, பாலியலுக்கு ஆண்டவரே, பெரியவர் தாய்மார்கள் எல்லாரும் ஆண்டவரே, அண்ணாக்கா எல்லாரையும் கருத்துக்களை ஒப்பு கொடுத்த சபை முழுவதும் கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களே. ஒவ்வொருக்கும் ஆண்டவரே அவர் தேவைகளை சொன்னீங்க, அவருடைய வருமானத்தை ஆசீர்வதிங்க, அவர் கையில் செய்கிற எல்லா வேலைகளையும் ரத்தத்தனையும் பல நிமிஷம் முதல் ஆண்டவரே நிறைவேறபடியாக ஜெபிக்கிறோம். அதுக்கு தடையாக எல்லா கிரைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக ஆண்டவரே. வருமானத்தில் ஆசீர்வதியும் ஆண்டவரே. விலகினத்தோடு வந்திருக்க எல்லா காரியங்களும் விலகினங்கள் எல்லாம் மாறி ஒரு புது பலன் உண்டாகணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாடாளுமன்ற ஒத்த பலன் உண்டாகணும் ஆண்டவரே. விலகினத்தில் என் பலன் பூரமாய் விளங்கும் என்ற வார்த்தையின்படி அந்த விலகினத்தும் ஒரு பலன் பூரமாக விளங்கணும். என் கிருபைகளுக்கு போதும் என்ற வார்த்தையின்படி உடைய கிருபை அவர்கள் உண்டாகணும் ஆண்டவரே. வந்தவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நான் சொல்லிக்கிறேன். அவன் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் இன்று முதல் கட்டளையிடுங்க. அவர் சரீரத்தில் ஒரு ஆசீர்வாதம் இன்று முதல் கட்டளையிடும்படியாக நான் சொல்லிக்கிறான். அப்படியே என்ன அவன் கேட்கக்கூடிய எல்லா காரியங்களும் அவன் இதே எல்லா வேண்டுதலும் அண்டவை நீ நிறைவேற்றும்படியாக சொல்லிக்கிறோம். அண்டவை தடைப்பட்ட எல்லா ஆத்துக்களையும் அண்டவன் இயற்கையை மறுபடியும் கொண்டு வரும்படியாக சொல்லிக்கிறான். அண்டவை அது போல ஜேக்சன் லிவிஸ் ஐயாவுக்காக சொல்றோம். அப்பா, அவங்க 8 மணி நேரம் நீ ஆசீர்வதிப்பதற்காக சொல்றோம். மறுபடியும் அவங்க ஊழியத்தை நீ தொடர்ந்து செய்வதற்காக சொல்றோம். அவங்க குடும்பத்தை நீ ஆசீர்வதிப்பதற்காக சொல்றோம். அவர் கேட்க போவதற்காக சொல்றோம்ப்பா. அது ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் அண்டவை கொடுத்த காணிக்கைகள் அண்டவை நீ அங்கீகரிப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரை கொடுக்கக்கூடிய வெளியேற்ற சொல்ல ஏங்க கரங்களுக்கும் ஆண்டவருக்கு அண்டவை மறுபடியும் அவங்களை ஆசீர்வதித்து அவருடைய மறுபடியும் ரத்தத்தன்னை பெருக்கப்படுவதற்காக சொல்றோம். அவங்க மறுபடியும் ஆசீர்வதிப்பதற்காக சொல்றோம். அதை எல்லா ஆசீர்வதிங்க அண்டவரை. சபை முழுவதும் ரத்தத்தை தெரிந்து ஜபிக்கிறோம். அண்டவர் திரும்பி போகும் பொழுது அவன் பிரயாணங்களை ஆசீர்வதி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அண்டவே அவர்கள் முன்னாடி நீ போக என் சமூகம் உடன் முன்பாக செல்லும் என்ற வார்த்தையின்படி அவர்கள் முன்பாக நீ செல்லுபடியாக சொல்லிக்கிறான். நீ போக கோணலாங்களை சபையாக்குங்க ஆண்டவரை. இன்று முதல் தொடர்ந்து புதிய வாரம் முழுவதும் ஆண்டவரை, வருகிற மாதங்கள் முழுவதும் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த வாரம் முழுவதும் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அண்டவரை ஆசீர்வதித்து நான் சொல்லிக்கிறேன். அண்டவரை எல்லா புதிய கடமையுமே சொல்லுகிறேன். அண்டவரை நான் பிரோஜனமான பாத்திரம் ஆண்டவரை. எல்லா மகிழ்ச்சியும் மட்டுமே சொல்லுகிறேன் ஆண்டவரை. எல்லா புதிய கட மகிழ்ச்சியும் மட்டுமே செலுத்துகிறேன். பிரேசுக்கு நாமத்தில் சொல்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். சொல்லும் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்ம ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையும் சமாதானமும் எல்லாம் உங்களோட தங்கி தாபருக்கு நிலைத்திருக்க கடவுள். ஆமென்.